தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒரு அதிகாரி யாருமே பார்க்க வரல, எங்களை பார்க்க ஒரு இதுல கூட யாருமே கிடையாது, ஒரு மனுஷனை கூட எங்களை மதிக்கல. ஒரு அதிகாரி வந்து பார்க்கல. 2 நாளா ஹெலிகாப்டர் எங்கிட்ட பறக்கணும் தவிர ஒருத்தர் கீழே இறங்கி பார்க்கல. ஏன் வந்து பார்க்கலாம், மத்த நேரம் கீழே வந்து பார்க்கணுமா? நாங்க அவனுக்கு இருந்து பார்க்க சுற்றுலாசனமா இது மேல ஓடி பறந்து போறதுக்கு. கரண்ட் போய் 4 நாள் அது எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஒரு போன் பண்ணி பேச நெட்வொர்க் இல்ல, நெட்வொர்க் இல்லாம இருக்கு. இவங்க ஏசில உட்கார்ந்து சாப்பிட நாங்க ஓட்டு போட்டு வெயில்ல கிடந்து சாவா. ஓட்டுக்கு மட்டும் வாராங்கல்ல, கேட்டா 1000 ரூபாய் கொடுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கும். அந்த காசு நீங்க எதுக்கு முதல்ல குடுக்கீங்க? குடுக்கறதுக்கு எதுக்கு கூடுறாங்க? அவங்க வந்து தைரியமா குடுத்துட்டு போறீங்க. வெள்ள நிவாரணம் கிடைக்காததால் கோபமடைந்த மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பைபாஸ் சாலையில் மறியல் செய்தனர். ஒரு 3 நாள் ஆகுது, ஒரு டிவில எதுலயா திரவிபுரம் மரான் படம் இப்படி பாதிக்கப்பட்டு எதுவுமே வரல. அந்த நேரம் வரைக்கும் சொல்லி டிவில காமிச்சிருக்காங்க தண்ணின்னு. இந்த திரவிபுரத்துல மரான் படத்துல தம்பிக்க வேண்டாம் 7 ஊர் இருக்குதுல, ஒரு ஊர் கூட டிவில வரல. எங்க ஊரு ஒரு பாலுக்கு ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது. 2 நாளைக்கு எங்க பார்த்தா எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கோம் நாங்க. ஒரு அதிகாரி யாருமே பார்க்க வரல, எங்களை பார்க்க ஒரு இதுல கூட யாருமே கிடையாது, ஒரு மனுஷனை கூட எங்களை மதிக்கல. ஹெலிகாப்டர்ல இருக்காங்க, இறங்கி ஒரு ஆளும் பார்க்க வரல. அவ்வளவு கஷ்டப்படுறதா இருந்து புள்ளில பால் கிடையாது, கடையில ஒரு ஜாமான் கிடையாது, கடையில உள்ள ஜாமான் வாங்கியாச்சு. போறங்க அங்க ரோடு உடஞ்சு கிடக்கு, இங்க இந்த பக்கம் ரோடு உடஞ்சு கிடக்கு. மின்சாரம் அவ்வளவு கரண்ட் போய் 4 நாள் அது எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஒரு போன் பண்ணி பேச நெட்வொர்க் இல்ல, நெட்வொர்க் இல்லாம இருக்கு. யார்கிட்ட ஒரு இது சொல்லனா கூட நெட்வொர்க் கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, ஒரு டவர் கிடையாது, எந்த இதுவுமே திரைவரத்துல கிடையாது. அப்படிதான் இருக்கு. 7 ஊர் இருக்கோம் நாங்க இதுல. திரவிபுரம், தம்பிக்கம்பட்டா, மரான் படம், நாச்சாரம், காலாங்கரை எல்லா ஊரும் இருக்கு இதுல. நல்ல மேல எல்லா ஊரும் இருக்கு. பால் தண்ணி எங்களுக்கு அடிப்படை வசதி ஒரு தண்ணி கூட கிடையாது, எங்களுக்கு தண்ணியே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்படுதோம். எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் மராமடம் பஞ்சாயத்து திரையபுரத்தை சேர்ந்த மக்கள் நாங்க. எங்க ஊரை சுத்தி ஒரு 7 கிராமம் இருக்கு. 7 கிராமத்துக்கு ஒரு இது கிடையாது. தண்ணி அடிப்படை தேவை, ஒரு மனுஷனுக்கு தேவையான குடிக்கிற தண்ணி கூட கிடையாது. இது வரைக்கும் வெள்ளம் வந்து 3 நாள் ஆகுது. எங்கிட்ட இருந்த அரிசி பருப்பு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்த மக்கள் ஒரு தடவை சேஃபா இருந்த மக்கள்கிட்ட இருந்ததை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் வச்சிருந்தோம். இப்ப ஒண்ணுமே கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே கிடையாது. ஒரு அதிகாரி வந்து பார்க்கல. 2 நாளா ஹெலிகாப்டர் எங்கிட்ட பறக்கணும் தவிர ஒருத்தர் கீழே இறங்கி பார்க்கல. ஏன் வந்து பார்க்கலாம், மத்த நேரம் கீழே வந்து பார்க்கணுமா? நாங்க அவனுக்கு இருந்து பார்க்க சுற்றுலாசனமா இது மேல ஓடி பறந்து போறதுக்கு. கரண்ட் வந்தாலுமே அப்படியே கரண்ட் வந்தாலுமே இதுவரை எங்க ஊர்ல வோல்டேஜ் கம்மி தான், அதுக்கு அவனுக்கு கேட்கல. மிக எதுவுமே கிடையாது. மறியல் வந்து நான் வந்து எங்களுக்காண்டி பண்ணல, எல்லா மக்களும் சேர்த்தா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அடிப்படை தேவை சின்ன தண்ணி கிடையாது. ஒரு உயிர் போச்சு, அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு சனம் ஒருத்தன் வரல. அந்த உயிர் இப்போ பொதுமக்களுக்கு எல்லாரும் சேர்த்தா நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆனா அவங்க அவசரத்துக்கு நாங்க வழி விட்டுட்டு தான் இருக்கோம். 108 வந்தாலும் எந்த வந்தாலும் கர்ப்பிணி பெண் வந்தா எல்லாத்தையும் நாங்க வழி விட்டுட்டு தான் இருக்கோம். அதை நீங்க பாக்கலாம். ஆனா நீங்க வந்து எதுவுமே அப்படியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்க வந்து இதை வந்து எடிட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா நிறைய சேனல் அப்படியே இருக்கு. அதனால சொல்றேன், நாங்க வந்து மீடியாவுக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டா இது வந்து வேற யாரையும் நம்பி இறங்கல. மீடியா மேல நம்பிக்கை வச்சுட்டா எல்லா மக்களும் இறங்கிருக்கோம். மீடியா தான் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் தரணும். அதனால நாங்க நம்புறோம், உங்களால நம்புறோம், எல்லாத்தையும் அப்படியே போடுவீங்கன்ட்டு. ஒரு தண்ணி கூட கிடையாது. கரண்டே வந்தாலும் லோ வோல்டேஜ் தான். எங்க ஊர்ல ஃபுல்லா லோ வோல்டேஜ் தான், முழு வோல்டேஜே கிடையாது. ஒரு சில கரண்ட் தான், ஒரு சில கரண்ட் இருக்காது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு, இப்போ கரண்ட் இல்லாம இருக்கு. கரண்ட் வந்தாலும் அப்படிதான் இருக்கும், லோ வோல்டேஜ். இதுக்கு நீங்க ஒரு தீர்வு பண்ணணும். இப்ப தண்ணி கூட கிடையாது, தண்ணி கிடையாது. நாங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு தாங்க வந்து உட்காரல, முதல்ல தண்ணி தாங்க தான் சொல்லி உட்கார்றோம். குடிக்கதான் தண்ணி கேட்கும், குடிக்கதான் கேட்கும். அது நீங்க தான் பார்த்து சொல்லணும். குளத்து தண்ணி தான் மோந்து குடிச்சிட்டு இருக்கோம், யாரும் வந்து பார்க்கவே இல்ல. ஆஸ்பத்திரி போனா வழி இல்ல, பிள்ளைக்கு 2 நாளா காய்ச்சல் வாந்தி பேதி எடுத்துட்டு இருக்கு. வண்டி வர ஸ்டார்ட் ஆகல, டவர் இல்ல, சார்ஜ்ல எப்படி சொல்ல முடியும்? டவர் வண்டி ஏறி போக முடியும்.
பிள்ளைல ஆசிரியர் எப்படி 500 பேர் தான் இருக்காங்க, அடிச்சு போட்டு பேர்லாம் சொல்றாங்க. எங்களை மாதிரி தானே மத்த மக்கள், எங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி தேவை வேண்டாமா? பிள்ளைகளுக்கு ஒரு பால் தண்ணி எமர்ஜென்சிக்கு ஒண்ணு வாங்க முடியல, யார் வந்து பாக்க? ஒரு ஜனம் இது வரைக்கும் வந்து பாக்கல. இவ்வளவு தண்ணி அங்க இழுத்துட்டு போகுது. எங்களுக்கு வெளியே வந்து ஒண்ணு அடிப்படை வசதி கூட வாங்க முடியல. எமர்ஜென்சி யாரும் எட்டி பாக்கல, இது வரைக்கும் ஒருத்தர் வரல. இதுல வந்து இருந்தனாலதான் யார் வந்து எட்டி பாக்காங்க. எப்ப பார்த்தா லோ வோல்டேஜ் தான் இருக்கு கரண்ட் எங்க ஏரியாவில. ஒருத்தர் வந்து கண்டுகடல. எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, எந்த சொல்யூஷனும் இல்ல. பிள்ளை படிக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப 2 நாள் பிள்ளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த பிள்ளையை தூக்கிட்டு எங்க போக முடியும்? தண்ணி இழுத்துட்டு போகுது, வண்டி ஃபுல்லா நிறைஞ்சிட்டு, தண்ணி ஸ்டார்ட் ஆகல. எப்படி கூட்டு போக முடியும்? ஒரு எமர்ஜென்சி, ஒரு டவர் இல்ல, ஒரு கரண்ட் இல்ல. எப்படி யார் போன் பண்ணி யார் வந்து கூப்பிடுவா? கொஞ்சமாட்டு மக்களை வந்து பாருங்க. ஒரு பச்சை பிள்ளைக்கு ஒரு பாலாது உதவ கூடாதா? அவள தண்ணியில போயிட்டு அரிசி முதல்ல கொண்டு ஊறி போய் இருக்கு. நாங்க நனைஞ்ச அரிசியா சாப்பிடுவோம், நனைச்சு வச்ச அரிசி சாப்பிடுவோமா? இவங்க ஏசில உட்கார்ந்து சாப்பிட, நாங்க ஓட்டு போட்டு இப்படி வெயில்ல கிடந்து சாவோம். மக்களை எப்படி வைக்கணும்? நாங்களும் எந்த மக்கள்? நாங்களும் இவங்க தானே, தமிழங்க தானே. தமிழ் அவங்கள மாதிரி நாங்களும் தமிழர்கள் தானே. எங்களை காப்பாத்த வர வேண்டாமா? நாளாச்சு. நான் 2 பால் மாடு 10 15 ஆட்டுக்குட்டி வீட்டுல இருக்க பொருள் ஒண்ணு கிடையாது எங்களுக்கு. புதுக்கோட்டையில கிடக்க இடுப்பளவு தண்ணி இருக்கு. தலைக்கு மேல போச்சு. ஒரு நாதி எங்களை வந்து எட்டி பாப்பாரு கிடையாது. என்ன இருக்கீங்களா செத்தீங்களா? நாங்க பாங்க வீடு பூரா ஆடு குட்டி செத்து நாரி போய் கிடக்கு. ஒருத்தர் வந்து எங்களை பாப்பாரு கிடையாது. ரோட்ல கிடக்கும். ஒவ்வொரு வீட்லயே நாங்க சாப்பிட்டுட்டு அலைகிறோம். அந்த அவங்க கோயில உள்ள பாதர் தான் எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா 3 நேரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டு 120 ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்படி நாங்க சீரழிகிறோம். எங்களை எட்டி ஒரு நாதி எங்களை உங்களை பார்க்க வரல. வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. தங்க பொருள் இருந்து எல்லாமே எங்களுக்கு போயிட்டு. வெள்ளத்துல ஒண்ணு கிடையாது. உடுத்திருக்க துணி தான். அடுத்த வீட்டு சேலையை வாங்கி உடுத்திட்டு வந்திருக்கோம். நாங்க 4 நாளா வெள்ளத்துக்குள்ளதான் இருந்தோம். தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, நாங்க சாப்பாடு கூட சாப்பாடு இல்ல. வீட்டுல எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. நாங்க சமைக்க கூட இடம் இல்ல, யாருமே பாக்கல. ஹெலிகாப்டர்ல மட்டும் வந்து 3 நாளா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. கீழே வந்து பாக்கவும் இல்ல, எங்கேயும் போடல. அது பாடு தண்ணி பேய்கிட்டே இருந்திருக்கு. நாங்க எல்லாம் ரோட்ல தான் கிடந்தோம், யாரும் பாக்கலாம் இல்ல. எல்லாரும் தண்ணி வட்டின பிறகு எல்லாரும் வராங்க. இது எதுக்கு வரணும்? அங்கேயே இருந்துட வேண்டியதானே, எதுக்கு வரணும்? இப்ப அங்க இருந்து சொல்றாங்க எங்களுக்கு அடிப்படை தேவையே இல்ல. இப்ப அங்க இருந்து சொல்றாங்க 500 பேர் தானே இருப்பாங்க, நாங்க அடிச்சு போட்டா இருக்கிறதுக்கு ஆளே இல்ல, நாங்க அடிச்சு போட்டு நாங்க மட்டும் பேர்லாம் சொல்லிட்டு நிக்காங்க. வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அவங்க மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. நாங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கவங்களுக்கு என்னது இருக்கு? நாங்க நிக்கிற என்ன செய்யறோம்? நாங்க எல்லாரும் பண்ண முடியல எங்களால. நாங்க பாட்டுக்கு தானே இருக்கோம். எல்லாரும் பண்றாங்களா? ஓட்டு கேட்க மட்டும் வாராங்கல்ல, கேட்டா 1000 ரூபாய் கொடுக்கும், 2000 ரூபாய் கொடுக்கும். அந்த காசு நீங்க எதுக்கு முதல்ல குடுக்கீங்க? குடுக்கறதுக்கு எதுக்கு விடுறாங்க? அவங்க வந்து தைரியமா குடுத்துட்டு போறீங்க. பால் தண்ணியே இங்க கிடையாது. என்னது கேட்க? ஒண்ணுமே கிடையாது. அரிசி கூட இல்ல, அரிசி கூட இல்ல. நாங்க என்னத்த சமைப்போம்? தண்ணியும் இல்ல, அரிசியும் இல்ல, தண்ணி கூட இல்ல. குடிச்சுடாடி இருந்துடுறோம். அது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நாங்க என்ன பண்ண முடியும்?